கொடாகொடி சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடாகொடி சோத்திரம். சென்ற மாதம் ஜனவரியில் ஒரு செய்தி கொடுத்தேன். சத்துருக்கள் தண்ணீரை போல உடைந்து விடுவார்கள் சொல்லிட்டேன். ஒரு மாதம் முன்ன உங்களுக்காக ஜபம் பண்ண போயிருந்து, மலை மேலே ஜபம் பண்ண போயிருந்து நிறைய பனி, அதனால உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை. ஜுரம், கை காலெல்லாம் குடைச்சல் அப்படிலாம் இருந்தது. நானும் பல முறை தேவ செய்தி எடுத்து இந்த பேசுன்னு சொல்லி பார்த்தேன். என்னால் பேச முடியல. கர்த்தருடைய நாமத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். பொதுவாகவே அன்புதான் பிரதானம் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பு எந்த விதமான அன்பு பிரதானமாக இருக்கிறது என்று உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. யோவான் 5வது அதிகாரத்தில் 42வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை, நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களை தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தெல்லாம் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தை அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தேவனை மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொரு மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்றார். இது என்னாச்சுனாக்கா, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அன்பு இருக்கு, எல்லாத்திலும் அன்பு இருக்கு. ஆனா அது மாயமான அன்பு, அன்பு நிலைக்காத அன்பு, நிரந்தரம் இல்லாத அன்பு. தேவ அன்பு ஒண்ணுதான் நிரந்தரமானது. தேவ அன்பை குறித்து தான் வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1:13 கூட அன்பை பற்றி சொல்லும் போது, அன்பு அயோக்கியமானது செய்யாது, சினம் அடையாது, தீங்கு செய்யாது, இருமாப்பாயிராது, அப்படி அநேக காரணம் சொல்லியிருந்தாலும் கற்பனையின் பொருள் என்ன சொன்னாக்கா அன்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணிலும் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இங்கே 17:5 உங்களில் தேவ அன்புலை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. உண்மையா எல்லாருக்கிட்டையும் தேவ அன்பு இல்லை. பிரசங்கம் பண்றாங்க, சபை நடத்துறாங்க, பெரிய பெரிய கூட்டம் நடத்துறாங்க, ஆனா தேவ அன்பு இல்லை. சுயநல அன்பு இருக்கு. தேவ அன்பு வந்து தன்னை விட்டு கொடுக்கும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவ அன்பு, அது தேவ அன்புல வஞ்சகம் இருக்காது, கபடம் இருக்காது, மாயமலம் இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது. அது அநேக காரியம் சொல்லினே போலாம். நான் இங்க முக்கியப்படுத்த வேண்டியது என்னன்னாக்கா, நானும் பார்த்தேன் என் வயசுல, எனக்கு 72 ஆகுது, 72 வயசு ஆகுது. இது வரைக்கும் உண்மையான அன்பு நான் யாரிடத்திலும் பார்க்கல. மனைவி இடத்திலும் பார்க்கல, பிள்ளை இடத்திலும் பார்க்கல, சகோதர சகோதரி எடுத்து பார்க்கல, சிநேகிதர் எடுத்து பார்க்கல, நண்பன் இடத்துல பார்க்கல. எங்கேயுமே உண்மையான அன்பு இல்லை. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, யோவான் 15 அதிகாரத்தில் 13வது வார்த்தை பார்ப்போம். அநேக காரியங்கள் இருந்தால் நான் சுருக்கி பேச ஆசைப்படுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்க. யோவான் 13வது அதிகாரத்தில் யோவான் 15வது அதிகாரம், மன்னிக்கணும், யோவான் 15வது அதிகாரத்தில் 12 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பாயிருக்க என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஏசாமி சொல்றாரு. யோவான் 15, 12, 13, 14, 15 வாசிப்போம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது.
கற்பனையின் பொருள் என்ன சொன்னா அன்பு தான் சொல்லிட்டு தீமோத்தே அது போல சின்ன அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நான் உங்களை அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அன்பை குறித்து இங்க என்ன சொல்ற, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, தாய் தகப்ப அன்பு இருக்கு, விதவிதமான அன்புகள் இருக்கு. ஆனாக்கா சிநேகித அன்பை ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசுறார் கர்த்தர். ஒரு தாவீது யோனாதானை சிநேகித்தான், உயிருக்கு உயிராக என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. தாவீதும் யோனாதானும் உயிர் உடலமா இருந்தா போல அந்த அன்பு இருந்தது அவங்க கிட்ட. ஹல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அன்பு இருக்கு, அதிகமான அன்பு இல்லை யாருக்கிட்டையும். ஹல்லேலூயா. அப்போ கொடுக்கிற அன்பு என்ன அன்பு? ஜீவனை கொடுக்கிற அன்பு சொன்னாக்கா அன்பே கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. அப்படி ஒரு பாடல். அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த அன்பீதுவே அன்பில் பரிசோதனா என்னை நிறுத்த பிதா நினைத்த பெரன்பீதுவே. இப்படி பாடல் அணியா இருக்கு. ஹல்லேலூயா. தாயின் அன்பு ஒரு நாள் மறைந்தே போகும், தந்தை அறிவு ஒரு நாள் தெரியாம போகும், பிள்ளையின் அன்பு ஒரு நாள், இப்படி எல்லாம் பாடல்கள் நிறைய இருக்கு. அதனால அன்புல என்ன சொன்னாக்கா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு ஜீவனை கொடுக்கிற அன்பு. எல்லா அன்பா தான் இருப்பாங்க. ஜீவனை கொடுப்பாங்களா? என் தகப்பன் எனக்காக ஜீவன் கொடுப்பாங்களா? என் தாய் எனக்காக ஜீவன் கொடுப்பாங்களா? என் சிநேகிதர் எனக்காக ஜீவன் கொடுப்பாங்களா? இல்லை உனக்காக யார் ஜீவன் கொடுப்பாங்க சொல்லுங்க? ஜீவன் கொடுத்த ஒரே அன்பு இயேசு கிறிஸ்து தான். சிலுவையிலே மறிக்க போது அவர் ஜீவன் விடும்போது உனக்காக அன்பு செலுத்த ஒரே தேவன் ஜீவ அன்பை கொடுத்தார் அவர். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்த ஒரே அன்பு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மற்ற யாரும் நமக்கு ஜீவன் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கும் வஞ்சகன் அவன் நீரற்ற மேகங்களுக்கு சமானம். சொல்லுவாங்க, நான் உனக்கு என்ன செய்றேன், நான் எல்லாம் செய்யறேன், நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லுங்க. யாரும் உயிர் கொடுக்க மாட்டாங்க. நமக்காக ஜீவன் கொடுத்த ஒரே அன்பு இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரே ஒரு அன்பு, நமக்காக ஜீவன் கொடுத்த உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவர் தான் உண்மையான சிநேகிதன். சொல்ல வந்தது காரணம் என்ன சொன்னா, நான் எத்தனையோ சிநேகிதனை பார்த்திருக்கேன், டக்குன்னு மாறிடுவாங்க. நம்ம எடுத்த தேவைகள், அவங்க தேவைகள் இருந்தால் சிநேகம் பண்ணுவோம், தேவையில்லை சொன்னா நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நம்ம கூட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் சொன்னா நம்ம சிநேகம் பண்ணுவாங்க, அப்படின்னு விலகிடுவாங்க. சொந்த சகோதரர் இருந்தாலும் சொந்த சகோதரியா இருந்தாலும் சரிங்க, உண்மையான அன்பு யாரிடத்தும் கிடையாது. நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவும் நீங்க செய்வீரானால் என் சிநேகிதா இருப்பீர்கள். எத்தனை பேர் சிநேகிதருக்கு துரோகம் பண்றாங்க இந்த காலத்துல? எத்தனை பாஸ்டருக்கு துரோகம் பண்றாங்க, எத்தனை சகோதரர் துரோகம் பண்றாங்க, எத்தனை சகோதரிகள். நான் அனைவரும் பேசும்போது சில சகோதரர் சொல்லுங்க, என் சகோதரி என் சொத்தெல்லாம் எடுத்துக்கினாங்க, என் சகோதரன் என் சொத்தெல்லாம் எடுத்துக்கினாங்க. இப்படி அநேகர் என் எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான அன்பு கிடையாது. மனுஷ அன்பு மாயான ஒரு அன்பு. உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு.
இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்க செய்யணும்னா என் சிநேகிதா இருப்பீங்க. ஆபிரகாம் பார்த்து சொன்னா என் சிநேகிதனே சொன்னார். லாசு மறிக்க போது அவங்க சகோதரன் நீ நேசிக்கிற சிநேகிதன் மறித்திருக்கிறாரு சொல்றாரு. சிநேகிதன் சொல்றாரு. அநேகர் ஆண்டவர் சிநேகிதன் சொன்னார். உண்மையான சிநேகிதன் யார் சொன்ன இயேசு கிறிஸ்து தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் சிநேகம் பண்ணி எத்தனை பேர் துரோகம் பண்ணாங்க, எத்தனை பேர் வஞ்சகமா இருந்தாங்க, எத்தனை பேர் மோசம் பண்ணாங்க, எண்ணி பாருங்க. உங்களை கைவிட்டாங்க, உங்களை வெறுத்தாங்க. ஆனா நம்மளை வெறுக்காத சிநேகம் இயேசு கிறிஸ்து சிநேகம் தாங்க. கர்வாலில் தொங்கும் போது அந்த கல்லனுக்கு காட்டின அன்பு தாங்க உண்மையான சிநேக அன்பு. அந்த கல்லன் சொன்ன, ஆண்டவரே என்னை நினைத்ததும் சொன்ன போது உடனே அவன் அன்பு செலுத்தினார். நம்மளா இருந்தா பலவிதமான யோசனை பண்ணுவோம். இவன் கல்லன் ஆச்சே, இவனை கூப்பிட்டு என்ன ஆகும், நமக்கு பிரச்சனை ஆகுமே, அப்படியெல்லாம் அவர் அது நினைக்கல. அன்பை வெளிப்படுத்தினார். என்று என்னோட பாதையை செய்திருப்பார். இதை அநேகர் அதிக விதமா பிரசங்கம் பண்றாங்க. பரதேசம் பரலோகம் ஒண்ணுதாங்க. கள்ள ஞானஸ்தானம் எடுக்கல எப்படி போவான்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ வந்து ஜபம் பண்ணு, உன்னை காத்துக்கொள், நிற்கிற என்று சொல்கிற வியாதப்படி காத்துக்கொள் என்று வசனம் இருக்கு. நீதிமான் 7 தடவை விழுந்தான் எழுந்திருப்பான்னு வசனம் இருக்கு. கர்த்தர் மன்னிப்பாரு. ஏன்னாக்கா உன் பகைஞ்சம் வந்து வீழும்போது சந்தோஷப்படாத, அதை மாற்றி போடுவா சொல்றாரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, கர்த்தருக்கு ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். மற்றவங்க ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்கு ஒரு அன்பு காட்டு. உன்னிடத்து அன்பு கூறுவதை விட பிறடுத்து அன்பு கூறுச்சுனா அது பிரதான கட்டம். ராஜரீகமான பிரமாணம். அது ராஜரீக பிரமாணம். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, நானும் பார்க்குறேன். எத்தனையோ வருஷம் நான் சுந்தரம் ஐயா கிட்ட இருந்தேன், சாம் சுந்தர் ஐயா கிட்ட இருந்தேன், எத்தனையோ பேர்கிட்ட பழகியிருக்கேன். ஆனால் உண்மையான அன்பு, நிலையான அன்பு கிடையாது. ஜீவனை கொடுக்குற அன்பு கூட, ஜீவன் கொடுக்குற அன்பு இல்லை சொன்னா கூட, காணிக்க கொடுக்குற அன்பு இல்லை, நம்மளுக்கு விசாரிக்கிற அன்பு இல்லை, நம்மளை அனைவருக்கிற அன்பு இல்லை. ஆனால் அன்பு இருக்கிறாப்புல நடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அன்பு உள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆவியாக இருக்கிறார். ரோமன் 4:23 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியாக இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. அவர் 3 விதமான கோணங்கள் இருந்தாலும் அவர் அன்பா தான் இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் தாய் அன்பிலும் அதிக அன்பு செலுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு இணை ஈடு இல்லைங்க. அப்புறம் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க. சிநேகிதன் சொல்றார் நம்மளை பார்த்து. இல்லைன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் பேச தெரியாத ஏதாவது குற்றங்கள் தான் என்னோட நீங்க பேசலாம். உண்மையான சிநேகிதன் நீங்க காமிங்க. எனக்கு ஜீவன் கொடுத்தாப்பா, உயிர் கொடுத்தாப்பா சொல்ல முடியுமா? என் தாய் எனக்காக உயிர் கொடுத்தாங்க, என் தகப்பன் கொடுத்தாரு. ஒருவேளை கொடுக்கலாம், ஆனாக்கா அது கூட ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனா இவர் கண்டிஷன் கொடுக்காத ஒரு அன்பு. அதனால நான் என்ன சொல்ல சொன்னாக்கா, யோவான் 13:37 ஒரு வார்த்தை பார்ப்போம். யோவான் 13வது அதிகாரம் 37வது வார்த்தை பார்க்கிறேன். 36 படிக்கிற. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு பிரதிமாக, நான் போகிற இடத்துக்கு இப்போது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனும் கொடுப்பேன் என்றார். பேதுரு சொன்னார், என் ஜீவனுங்க. கடைசியில் ஜீவன் கொடுக்க முடியல, மறுதளிக்கிறான். நான் அறியேன், என் தெரியாது. ஆண்டவர் சொல்ற, என் சேவன் கூவுக்கு முந்தின மறுதளிப்பாய். அன்பு இருந்ததா? இல்ல. ஜீவனை கொடுக்குற அன்பு ஒருத்தர்கிட்ட தான், இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இந்த ஜீவனை கொடுக்குற அன்பு. நான் அநேக சகோதரர் வஞ்சிக்கப்பட்டவன்.
அநேக சிநேகிதர் நான் வஞ்சிக்கப்பட்டனால இந்த வார்த்தை பேசுகிறேன். அன்பை கொடுத்து எனக்கு இந்த அன்பை கொடுத்து பாட்டு கேட்டு மெசேஜ் கேட்டு மெயினில் நிற்கல. போன மாதம் தேவன் இந்த வசனம் காமிச்சு நான் உனக்கு ஜீவனை கொடுத்த அன்பு சொன்னார். நான் கண்ணி விட்டு ஆயுதேன் ஜபம் பண்ண போது. எனக்காக ஜீவன் கொடுக்க அன்பு எங்காவது இருக்கா? இல்லை. குறையான அன்பு தான் இருக்கு. நிறைவான அன்பு இயேசு கிறிஸ்து அன்பு தான். இப்போ இவர் சொல்றாரு நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னார். பேதுரு கொடுத்தாரா? அநேக சிநேகிதர் அப்படிதான், அநேக சகோதரர் அப்படிதான், உடன் பிறந்தவங்க அப்படிதான். பணமே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நன்மையும் செய்ய மாட்டாங்க, துரோகம் பண்ணுவாங்க, பின்னாடி குறை சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அன்பு கிடையாது, உண்மையான அன்பு கிடையாது. அதில் அவங்க இருதயத்தில் கபடம் இருக்கும். ஹல்லேலூயா. அது சொல்ற என் ஜீவனை கொடுப்பேன்றான். கொடுத்தாரா? கொடுக்கல. பேதுரே கொடுக்க முடியல, நீ நானும் எப்படி கொடுக்க முடியும் ஜீவனை? ஹல்லேலூயா. யோவான் 5:12 சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்ப்போம். ஏற்கனவே சார் உங்களிடத்து தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கேன். ஆண்டு சார் தேவ அன்பு இல்லை, அன்பு வேற தேவ அன்பு வேற. அது இணைக்கணும். தேவன் பிளஸ் அன்பு, தேவ அன்பு. அன்பு சொன்னா எல்லாருக்கும் அன்பு இருக்கு. மிருகங்கிட்ட கூட அன்பு காட்டுது, மிருகம் அன்பு காட்டுது, நம்மளை நேசிக்குது. அது கூட சில சமயம் என்ன பண்ண நமக்காக ஜீவனை கொடுக்குது. மனுஷன் ஜீவன் கொடுக்கறது இல்லை. நினைச்சு பாருங்க. யோவான் 11:3 வார்த்தையை பார்ப்பான். யோவான் 11:3. யோவான் 11:3 இல்லை சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அப்போது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரை நீ சிநேகிக்கிற வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவருக்கு ஆள் அனுப்பினார்கள். அப்போ லாசரு என்ன பண்ணார்? ஆண்டவர் சிநேகித்தார். லாசருக்காக கண்ணீர் விட்டார். அந்த சிநேக அன்பு. இன்னொரு பாஸ்டர் பாண்டிச்சேரியில் இருக்கார். அவர் கூட பாடுவார். அநாதி சிநேகம் சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். இயேசு ரத்தம். ஏன் சொல்லுங்கன்னாக்கா, ஹல்லேலூயா, மீகா 9:4 சொல்லப்பட்ட வார்த்தை மறுபடியும் நினைவுபடுத்துறேன். ஹல்லேலூயா. மீகா 10:80. மீகா 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில படுத்திருக்கிறதுக்கு முன்பாக உன் வாயை தருவதற்கு எச்சரிக்கையாயிரும். அப்போ வேதம் நான் சொல்லுங்க. அப்போ அந்த 7வது மீகா 7வது அதிகாரத்தில் நீ 1-5 வார்த்தை வாசிங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. அது 4வது, அவர்களின் நல்லவன் முச்சடி கொத்தவன். நல்லவன் சொன்னாக்கா அவன் யார்? அவங்ககிட்ட உஷாரா இருக்கணும். அவனா முச்சடி, நம்மளை குத்தி சின்ன மின்ன ஆகிக்கணும். முச்சடி. நல்ல சிநேகிதன் யாரும் இல்லை, முன்னுக்கு ஒப்பா தான் இருக்காங்க. நல்லவன் என்று என்னை சொல்லுவானேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அடுத்த பின்பு ஒருவனை கூட இருக்கிறேன். புசிகத்துக்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷர் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவன் தன் சகோதரனை வலையை பிடிக்க வேட்டையாடுகிறான். மீகா 7வது அதிகாரம் 1-2 வாசித்தங்க. 3வது, பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயபதி கைகுலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான்.
இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்சடி கோத்தவன், செம்மையானவன் நெரிச்சலைக்கு பார்க்கலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனை நாள் வருகிறது, இப்போதே அவருக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாதீர்கள் என்கிறார். யோபுல அநேக காரியங்கள் சிநேகிதனை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ சிநேகிதனை நம்ப வேண்டாம். அப்ப எந்த சிநேகிதனை நம்பது? நமக்காக ஜீவன் கொடுத்த ஒரே சிநேகம் இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்பணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எந்த ஊழியக்காரன் நம்பதில்லை. எந்த ஊழியக்காரங்க வீட்டை தேடின்னு வந்து என்னை விசாரிக்கிறதில்ல. எந்த ஊழியக்காரன் எனக்கு இறங்கி கடன் கொடுத்ததில்ல, எனக்கு என் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒன்றும் செய்யல. இந்த தேவ அன்பு தான் என்னை நடத்துது. ஹல்லேலூயா. அதனால எரேமியால இன்னொரு வார்த்தை வாசிப்போம். எரேமியா 9வது அதிகாரத்தில் பார்ப்போம். எரேமியா 9வது அதிகாரத்தில் 4வது வார்த்தை வாசிக்கிறேன். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏங்க சிநேகிதன் எச்சரிக்கையாரு போட்டாரு, சிநேகிதன் நம்பாத போட்டாரு. அப்போ எந்த சிநேகிதன் நம்ப சொன்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சிநேகிதங்க. அதுவும் சொல்லு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த அன்புங்க. ஜீவனு ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு கிடையாது சொல்லிட்டு அவர் தான் ஜீவனை கொடுக்குற அன்பு. நமக்காக ஜீவன் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சிலுவையில் நமக்காக ஜீவன் கொடுத்து நமக்கு அவர் ரத்தத்தின் மூலமா கிரியமா கொண்டார். அப்பேற்பட்ட அன்பை வந்து நம்ம ருச்சி பார்க்காம நம்ம கத்த நண்பன் ருச்சி பார்க்கணும்னா என்ன ருச்சி பார்க்கணும்? இத்தனை அன்பை தான் ருச்சிக்கணும். நான் பழத்தையா ருச்சிக்கிறது? தேவ அன்பை ருச்சிக்கணுங்க. ஹல்லேலூயா. சரிங்க பாருங்க, நான் எரேமியா 9:4 படி, நீங்கள் அவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாருங்க. எந்த சிநேகிதனும் நம்பாதுங்க. எந்த சகோதரும் மோசம் இல்லை, எந்த சிநேகிதனும் தூட்டி திரிகிறான். இதை பற்றி கூட இந்த வார்த்தையை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளச்சுனாக்கா நீங்க தாங்க முட்டாளு. உண்மையான சிநேகிதனை விட்டுட்டு இந்த போலியான சிநேகிதனை நம்பினா என்ன ஆகும்? மாய எல்லாம் மாய, மனதுக்கு வருத்தமும் சஞ்சலமா இருக்கு சொன்னாரு. ஹல்லேலூயா. பிரசங்க சொன்னாரு. ஆண்டோடைய அன்பு தான் அது வந்து கிடைக்காத அன்பு ஒண்ணு. அது ஈடு இணை இல்லை உலகத்துல. சரி, அது கீழே படிக்க. அவருக்கு மெய்யை பேசாம ஒவ்வொரும் தமக்கு அடுத்தவனை இழுக்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழகுகிறார்கள், அக்கிரம் செய்ய உழைக்கிறார்கள். சிநேகிதங்க, உலக சிநேகிதனை பத்தி சொல்றாரு. கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் இருக்கிறார்கள் என்று கத்துற அறிய மாட்டோம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நிறைய வார்த்தை இருக்கு, சொல்ல டைம் இல்லை, எப்படி பேசுறது தெரியல. எனக்கே வந்து நெஞ்சில் அவ்வளோ பாரம் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சேன். ஆனால் ஒரு 10 பைசா கூட இல்லை என்கிட்ட. எல்லாருக்கும் கொடுத்தேன், நன்மை செய்தேன். ஏன் செய்தேன்? கர்த்தருடைய அன்பு எனக்கு இருந்தனால செய்தேன். அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ரெட்டையிலலாம் 2500 ரூபாய் 5000 ரூபாய் கிரவுண்டு வாங்கலை. ஒரு சிநேகிதன் சொன்னார், கர்த்தருடைய வருகை வாங்காத சொன்னார். அவர் அண்ணா நகரில் வீடு கட்டின்னு உட்காந்துருக்காரு. இதுவா சிநேகித அன்பு? இல்லைங்க, அதை பற்றி நான் பேச வரல. எனக்கு தேவன் எனக்கு சிநேகிதானார், இயேசு கிறிஸ்து என் சிநேகிதனை மாறினார். இப்போ நான் சந்தோஷமா மன ரம்யமா இருக்கேன். ஏன்னா உண்மையான சிநேகிதன் எனக்கு உதவி செய்ய சிநேகிதர். இயேசு கிறிஸ்துடைய அன்பு, உண்மையான ஜீவனை கொடுத்த அன்பு எனக்கு இருக்கு. அவரை கைவிட மாட்டார், எனக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, சந்தோஷம், கிருபை என்ன வேணுமோ அவர் தர. ஏற்கனவே தரேன் தான் சொல்றாரு, அவர் தந்துட்டாரு. அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 11:4 வார்த்தை பார்ப்போங்க. யோபு அதிகாரம் 11. யோபு 4வது அதிகாரம் 4
4வது 11வது வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சோத்திரம். யோபு 6 நிறைய இருக்கு, நான் வாசிக்கிறேன். யோபு 6வது அதிகாரம் நிறைய காரியங்கள் இருக்கு. 6 நான் படிக்கிறேன். 16லேருந்து 22 படிக்கிறேன். யோபு 16வது அதிகாரம் 16லேருந்து 22. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டவனுக்கு அவனுடைய சிநேகிதன் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சரோலுக்கு பயப்படாத போய்கிறான். 16, 14ங்க வார்த்தை தவறுதான் எழுதியிருக்கேன். யோபு அதிகாரம் 14, 15. 16வது 17, 15. அதில் நீங்கள் 22 வரைக்கும் வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஆசை இருக்கு. அது என்ன சொல்லப்படுது? உபத்திரப்பட்டவனுக்கு அவனுடைய சிநேகிதன் தயை கிடைக்க வேண்டும், அவனை சர்வலுக்கு பயப்படாம. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார், ஆறுகள் வெள்ளத்தை போல கடந்து போகிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? உபத்திரப்பட்டவனுக்கு அவனை சிநேகிதன் தயை கிடைக்க வேண்டும், அவனும் சர்வ வல்லவருக்கு பயப்படாத போகணும். இன்னைக்கு அநேகர் பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு தேவ அன்பை சம்பாதிக்கல. நான் கூட யூடியூப்ல பேசுறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் பேசுறேன். என்னன்னாக்கா யார் எந்த நேரத்தில் சாட்டுவாங்க தெரியாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அர்த்தம் பார்த்து கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கா நேரம்? தேவன் கொடுத்த ஒரு விழிப்பு கிடையாது. தேவன் சொல்லிட்டு போ. யார் எப்படின்னா கடைசி காலத்து அவர் சொல்லிட்டாரு, பரிசுத்தமா இருக்கு, பரிசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கணும். வெளிப்பரிசுத்த சொல்லிட்டாரு. கடைசியில எப்படியாவது வாங்கடா சொல்லிட்டாரு. அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவன் கணக்கு நமக்கு எதுக்கு? நம்ம கணக்கு ஒழுங்கா இருக்கா பார்க்கணும் முதல்ல. அத்தவன் கணக்க பார்த்தோன்னா நம்ம கணக்கு விட்டுடுவோம். நமக்கும் இயேசுசாமிக்கு என்ன உடன்படிக்கை கணக்கு? சிநேகிதர் என்ன செய்யணும், அந்த சிநேகிதருக்கு என்ன செய்ய, நம்ம சிநேகிதர் அந்த உண்மையான ஜீவன் கூட சிநேகிதருக்காக தான் அந்த ஊழியம் செய்யறோம், சுவிசேஷம் சொல்றோம், சபை கட்டுறோம், உதவி செய்யறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பா கொடுக்குறோம். நான் மனுஷ முகத்தை பார்த்தா கொடுக்குறோம் இல்ல, தேவன் நாமத்து நிமித்தம் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நான் உங்க முகம் எப்படி இருக்கு? கரடி முகம் போல இருக்கு ஒருத்த முகம், சென்னாய் நாய் முகம் போல இருக்கு, குரங்கு முகம் போல இருக்கு ஒருத்த முகம். ஆனா மனுஷன் தேவ சாயில உண்டாக்கணும், தேவ சாயில எழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய சாயில இருக்கணும், தேவனுடைய அன்பு நிமித்தம் செய்யணும். சேர்த்து வச்சா என்ன பிரயோஜனம்? அப்பே எலிசா சொன்னார், கையா சேர்ப்பது இது நேரமாடா, இதெல்லாம் சேர்க்கறதுக்கு செய்யறதுக்கு சொன்னார். அநேக வார்த்தை தான், நீ சொல்றது சொல்லிக்கப்பா, பேசுறது பேசிப்பா, எனக்கு பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு அநேக பணத்தை அமைக்க வைக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே அமைக்க போடுவார். ஹல்லேலூயா. அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து விடும்படி சொல்லிட்டு உன்ன அமைக்க குலுக்கி சரிந்து விடுப்பு செய்வார். ஹல்லேலூயா. சும்மா இல்ல, ஒபேதியால நீ செய்யறபடி உனக்கு செய்யப்படும் சொல்றாரு. வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. மனுஷனை ஏமாத்திடலாம், சிநேகிதனை ஏமாத்தலாம், யாரோட ஏமாத்தலாம். நான் கர்த்தருடைய ஆயமத்தை ஏமாத்தணும். அண்ணன் சபையில அப்படிதான் செய்யறாங்க. அது கேட்கறதுக்கு பயமா இருக்கு. ஆனா மனுஷனுடைய நீதியில அதை பார்த்தா அது தப்பான்றது. ஆனா தேவ பார்வை தப்பு கிடையாது. அவங்க சொல்ற எல்லாம் வித்து கொடுக்குறாங்க, இவங்களும் வித்து கொடுக்குறாங்க. அவங்க சொந்த காசுல கொஞ்சம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அது கூட தப்புடா சொல்றாங்க. சொந்த காசே ஒழிச்சு வைக்கிற தப்பு சொல்றாக்கா, நீ கர்த்தருடைய காசை கோடிக்கணக்கா ஒழிச்சு வைக்கிற எவ்வளவு தப்பு. அப்போ உனக்கு கர்த்தர் விட்டுடுவாரா? விட மாட்டாங்க. ஏதாவது செக் வைப்பாரு, உன் குடும்பத்தில் ஏதாவது செக் வைப்பாரு, உன் பிள்ளைங்களை செக் வைப்பாரு, உன் மனைவிக்கு உனக்கு எங்கேயாவது செக் வைப்பாரு கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு செக் வச்சுதான் தாண்டி வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அடிக்கடிக்கு சொல்லுவாரு. இப்போ கூட நான் கொஞ்சம் எனக்கு பணம் எனக்கு தேவைதான், நானும் பணம் சொல்லுவேன் தான்.
போதுமென்ற மனதுடைய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லப்பட்டிருக்கு. போதுமென்ற மனதுடைய தேவ பக்தி அதான் முக்கியம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பாருங்க, என் சகோதரர் காட்டாறு போல மோசமான ஆறுகள் வெள்ளத்தை போல கடந்து போகிறார். அப்பா, இது வாசிக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 17:5 யோபு 17:5 வாசிப்போம். யோபு 17 யோபு 6:14-15 வாசிட்டோம். 16 யோபு 16 யோபு 16 அதிகாரத்தில் சில வார்த்தையை பாருங்க. உங்களை போல ஞானம் பேசக்கூடும். யோபு 16:4 வாசிக்கிறேன். உங்களை போல ஞானம் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலையிலே நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்கள் எதிரே என் தலையை துலங்கக்கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடம் சொல்லேன். என் உடல்களின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் பேசினால் என் துக்கம் ஆறாது. நான் பேசாதிருந்தால் எனக்கு என்ன ஆறுதல்? இப்போது அவர் என்னை இழைக்க பண்ண செய்தார். என் கூறாட்டெல்லாம் பாயாக்கினான். இப்படியாக சொல்றாரு. இங்கே 16 வாசிப்போம். அழுகிற நாள் என் முகம் அழுக்கடைந்தது. மரண என் கண்கள் மேல் உண்டாயிற்று. என் கைகளினாலே கொடுமை இல்லாதிருக்கையில் என் ஜபம் சுத்தமாயிருக்கும். அப்படி ஆயிற்று. அதனால என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணதாக என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் செலுது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழிகாடும் போல தேவனோடு மனுஷனுக்காக வழிகாடும் ஒரு மனுஷன் உண்டானா நலமா இருக்கும். கூறின வருஷத்துக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியை போகிறேன். இங்க பாருங்க, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணாங்க. என் கண் தேவனை நோக்கி சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால பெரிய காரியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் தாங்களும் அந்த தேவ அன்பு சுருக்கமாக தான். ரோமர் 5 சொல்லப்பட்ட வார்த்தையை சுருக்கமாக பார்த்து முடிப்போம். ரோமர் 5வது அதிகாரத்தில் ரோமர் 5வது அதிகாரம் ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நமக்கு வெட்கப்படுத்தாது. அப்போ என்ன வேதம் சொல்லி? தேவ அன்பு, ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்ம உள்ளங்களை ஊற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன கிரிகளை காட்டணும். அடுத்த வார்த்தை கலாத்தியர் 2 ஒப்பு கொடுத்த அன்பு. கலாத்தியர் 2:20 259 பாருங்க. கலாத்தியர் 2:20 வார்த்தையை பார்க்கிறேன். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாமிசை பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய விசுவாசனால் பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அன்பு. அவர் நமக்காக அன்பு ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்றார் கலாத்தியர் 2:20. அடுத்தது யாக்கோப்பு 2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். யாக்கோப்பு 2வது அதிகாரம் 8வது வார்த்தையில வாசிப்போம். ஏசப்பா, யாக்கோப்பு ஜீசஸ் யாக்கோப்பு 2வது அதிகாரம் 8வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு 2:8
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரிக நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரிக பிரமாணம் சொல்லுங்க, தேவ அன்பு நிறைவேற்றுங்கள் சொல்ற போல். ரோமர் 8வது அதிகாரத்தில் ரோமர் 8 ரோமர் 8வது அதிகாரத்தில் போல் சொல்ற வார்த்தைகள் நான் கவனிப்போம். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காம அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாது இருப்பபடி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான ஆக்குகிறவர். ஆக்குனர்களாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்து நிற்கிறார், அவரே தேவனுடைய வலமரசு இருக்கிறவரா நமக்காக வேண்டுதல் செய்வராக இருக்கிறார். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடைகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேரிட்டாலும், இது என்னதான் நேரிட்டாலும் தேவ அன்பு நமக்கு இருக்கு சொல்றாரு. நேற்று கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போல் சொல்றாரு. எல்லா அன்பை பிரிச்சுடுவாங்க. ஏன்னாக்கா கடைசியில சொல்றாரு வேதம், மரணமாகிய சத்துரு இருக்கு. எவனும் அந்த மதமாகிய சத்துரு விடுவதில்லை, எல்லாரையும் மரணத்துக்கு கொண்டு போவான். சத்துருக்கள் இருக்காங்க, ஆனா மரணம் சொல்ற ஒரு சத்துரு ஒருத்தன் இருக்கான், அவன் விட மாட்டான். என்னதான் ஆண்டவருக்கு செய்தாலும் என்ன செய்தாலும் அவன் கொண்டு போய் நியாயத்தை நிற்க வச்சிடுவான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார்? உபத்திரமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெய கொள்கிறார்கள். நம்மில் அன்பு கொண்டான். இயேசு கிறிஸ்து நம்மில அன்பு கொண்டான். ஐயா, தேவன் அன்பு கூர்ந்தனால்தான் நான் நீ உயிரோடு இருக்கேன், ஜீவனோடு இருக்கேன். உண்மையான அன்பு, வல்லமையான அன்பு, நம்மளை புறக்கணிக்காத அன்பு, நம்மளை குறை சொல்லாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவை எல்லாத்தையும் நாம் நம்முடைய நம்மில் அன்பு கூறுவதால் முற்றிலும் ஜெயக்கொள்கிறாக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காலங்களானாலும், வருங்காலங்களானாலும், உயர்வானாலும், தாய்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயம் பண்ணுங்க. பவுல் நிச்சயம் பண்ணிட்டாரு. நம்ம பிரிப்பதில்லை. இத்தனை காரியங்கள் நடந்தாலும் தேவ அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறதில்லை. தேவ அன்பு உங்களுக்காக வெளிப்பட்டது. உண்மையான சிநேகித அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு, மாறாத அன்பு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய அன்பை நேசிங்க. கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வழி நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க. ஆமென்.